எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் கேரளா ஸ்பெஷல் வறுத்தரைச்ச சாம்பார் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறேன். நாடன் சாம்பாரோட ரெசிபி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி செய்ய போகிறது வறுத்தரைச்ச சாம்பார். சாம்பாருக்கு கேரளா ஸ்பெஷல் சாம்பாருக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் தேவைப்படுது. முதல்ல 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காய், ஒரு 1.5 இன்ச் ஆல்மோஸ்ட் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கு. ஒரு பெரிய கேரட், ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, கூடவே 2 வெண்டைக்காய், அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 இல்லை 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பயறு எடுத்துக்கோங்க. பயறு சாம்பார் பயறுன்னு சொல்லி இங்கே தனியாக நீளமாக வாங்குறதுக்கு கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா சாதாரணமான பயறு இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நேந்திரங்காய் எடுத்துருக்கு. நமக்கு ஃபுல்லாக வேண்டியதில்லை, பாதி போதும். தோல் ஃபுல்லாக எடுக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி அந்த கருப்பாக இருக்கிற இடம்லாம் கட் பண்ணி தோலோடையே நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கிற வெஜிடபிளோட குவான்டிட்டி ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 2 டைம் சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்துருக்கு. பாருங்கள், கூடவே குக்கும்பர், வெள்ளரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கு. எல்லாம் அப்ராக்சிமேட் அளவு தான். ஒரு பொட்டேட்டோ, ஒரு வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுவும் க்ளீன் பண்ணி தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கு. சேனக்கிழங்கு மட்டும் தனியாக வச்சுருக்கு. அதுவும் தண்ணியில் ஆட் பண்ண வேண்டியதில்லை. தண்ணியை நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கு. கழுகி குக்கருக்குள்ளே போட்டு இது முதல்ல வேக வச்செடுக்கணும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் 2ஆக பிரித்து வச்சுருக்கு. இது ஃபுல்லாகவே நம்ம குக்கருக்குள்ளே போட்டு வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய், முருங்கைக்காய், பயறு, தக்காளி, சில்லி இது எல்லாமே தனியாக வேக வைக்க போகிறேன். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. குக்கருக்குள்ளே போட்டு பருப்பு வெந்து எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம கட் பண்ணி வச்ச குக்கருக்குள்ளே போடுறதுக்காக எடுத்து வச்ச எல்லா வெஜிடபிள்ஸுமே கத்திரிக்காயும் சேர்த்து ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் அதுவும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வேகணும். அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தனியாக வேக வைக்கணும். அதங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணலாம். 2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துருக்கு. இது நல்லா வறுத்து எடுக்கணும். கடாய்க்குள்ளே போட்டு வறுத்துக்கோங்க. முத்தின தேங்காயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கும் போது நல்லா ஆயிலியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 3/4 ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல தேங்காய் வறுக்க ஆரம்பிக்கும் போது தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ப்ரௌன் கலராக வர ஆரம்பிக்கும் போது தீ லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் தான் மிச்சம் வறுத்தெடுக்கணும். பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆகி கிடச்சிருக்கு. இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அவ்வளோதான். இதுக்குள்ளே ஜீரகம், அதே மாதிரி குருமிளகாய், பருப்பு அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ மட்டும்தான். இது வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கோங்க. அங்கே நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், பயறு இதெல்லாம் ஓப்பன் கடாயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நான் லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 3/4 வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் நல்லா வேக வச்ச வெஜிடபிள்ஸ் இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி ஒரு 1/2 கப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதுவும் நான் இதுக்குள்ளே கரைச்சி ஊற்றிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. அது இங்கே கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிக்குள்ளே போட்டுக்கோங்க. எப்போதும் சொல்கிற மாதிரி தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. தண்ணி இல்லாமையே இதே மாதிரி நல்லா அரைச்சிருச்சுன்னா ஆயிலியாக கிடைக்கும். அது நம்ம இப்போ இதுக்குள்ளே ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் நான் இப்போ தான் போட்டிருக்கு. சில பேர் தாளிக்கிற டைமில் எண்ணெயில் வறுத்து கூடி வெண்டைக்காய் போடுவாங்க. நான் இப்போ லாஸ்ட்டாக பச்சையாக போட்டிருக்கு. அப்போ அது இது ஃபுல்லாக சாம்பார் வேகிறதுக்குள்ளே கரெக்டான அளவுக்கு வெந்து கிடைக்கும். வெண்டைக்காய் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மசாலா ஊற்றிடலாம். முதல்ல மசாலா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சிக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அது மைண்டில் வச்சுட்டு கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா டேஸ்ட்டுமே கரெக்டாக பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி போட்டிருக்கு. அவ்வளோதான், கேரளா ஸ்பெஷல் வறுத்தரைச்ச சாம்பார் ரெடியாக இருக்குது. ஃபைனலாக தாளிச்சிக்கலாம்.
தேங்காய் வறுத்தரைச்ச சாம்பாருக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வரமிளகாய் இருந்தால் அதுவும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ எங்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் வரமிளகாயும் சேர்த்து தாளித்து ஊற்றிக்கோங்க. அவ்வளவுதான், கேரளா ஸ்பெஷல் தேங்காய் வறுத்தரைச்ச சாம்பார் வந்து ரெடியாக இருக்குது. சாதத்துக்கு, இட்லிக்கு, சாம்பாருக்கு எல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு சாம்பார் தான். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.